பாரத குழு பயணிக்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஐயா, நேத்து நம்ம சொன்னது சிறுநீரகத்தை இப்போ வந்து எலும்பு பலத்தோட இந்த உடம்பு கூலிங்கா இருக்குன்னா, மோர் ஒண்ணு தயாரிக்கலாம். அந்த மோர் பார்த்தீங்கன்னா, அத நான் சொன்ன மாரியே நீங்க மோர வந்து நல்லா மத்தால கலக்கி தான் வச்சிருப்பீங்க. நாட்டு பசும்பால் மோரு. அதுல பார்த்தீங்கன்னாங்க, 1 டம்ளர் பால் மோர்ல புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், அ கேரட்டு நல்லா துண்டு துண்டா நறுக்கி அது ஒரு 1 கேரட்டு. அ அதில வந்து இந்த லேசா பொன்னிறமா வறுத்த சீரக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீரக பொடி, கொஞ்சம் கல்லுப்பு. இதெல்லாம் போட்டு கலக்கி நல்லா ம் அ கு அதை போட்டு ஜூஸ் மாரி அடிச்சு எல்லாம் இதில கலக்கி குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கண்ணும் நல்லா தெரியும். நம்ம எலும்புகளும் நல்லா பலமாகும். அ அதே மார நம்ம விந்து அணுக்கள் நல்லா அதில உற்பத்தியாகும். ஆ! ஆ! அ அப்படிங்களாய்யா? ஆ! சரிங்கய்யா, சரிங்க. நாங்க இத செய்து சாப்பிடுறேன்யா. அ அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியா கிடைக்கும். அம் அதனால வெந்தய மோர் பத்தி இ இன்னைக்கு பார்த்துடலாமா? சொல்லுங்க ஐயா. அ வெந்தயம் வந்து 1 கப்பு, மிளகு வந்து ஒ ஒ ஒரு 1/4 கப்பு, அ சுக்கு பொடி நல்ல சுக்கு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தூள் செய்து வச்சுக்கோங்க. அ மோர் 1 கப்பு. இந்த வெந்தயம் இதையெல்லாம் தூள் பண்ணி வச்சீங்களா, அந்த இதைய வந்து 1 டம்ளர் மோருக்கு 1 ஸ்பூன் பொடி சேர்த்தா போதும். இந்த சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சுகருன்றீங்கல்ல, சுகரு உள்ளவங்களுக்கு இது ரொம்ப, 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 ரொம்ப நல்லது. உடம்பும் கூலிங்கா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.